எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு இன்றைக்கி மே 4 ரிசல்ட்டு அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்ததில்ல, April 23 அதோட ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி தான் ரிசல்ட்டு. 5 மணிக்கு மேலே நம்மளுக்கு கிளியராக என்ன ஏதுன்னு தெரிய வரும். இன்னி கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்ட்ராங் ரூமில் இருக்கிற அந்த இவிஎம் எல்லாமே இப்போது அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் கவுண்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா தொகுதிகள்லேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் வைட் ட்ரைனிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு. அது என்னென்னா கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்க்காக அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த கவுண்டிங் சென்டர்ஸில் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் செஷன் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 62 சென்டர்ஸ் இது பண்ணப்பட்டிருக்கு, செட்டப் பண்ணப்பட்டிருக்கு அக்ராஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டி லீடர்ஷிப் அவங்க தான் டேரக்ட் சீனியர் ஃபங்க்ஷனரிஸ் தான் அந்த ப்ரீஃப் பண்ணணும் அந்த ஏஜென்ட்ஸுக்கு, அதை தரோவாக என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த லீடர்ஸு அப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த மீட்டிங்கே வச்சுருந்துருக்காங்க சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்ஷூர் பண்ணுறதுக்கு அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பார்ட்டி சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு டேபிள் அப்படிங்கிற அந்த கணக்கில் அந்த கவுண்டிங் டேபிள் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் ஆஃப் 16 டேபிள் செட்டப் பண்ணப்பட்டிருக்கும் ஒவ்வொரு அந்த கவுண்டிங் சென்டர்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 14 இவிஎம்ஸ் இருக்கும். அதில் மீதி 2 ஒன்று போஸ்டல் பேலட்ஸும் அப்புறம் இன்னொன்றுத்தில் அந்த அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த இதுக்காகவும் போட்டது அந்த ஓட்டு போட்டதெல்லாம் அதை தனியாக வச்சுருப்பாங்க. ஓவராலாக அப்போ 14+2 16 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட்ஸோடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்படலாம். அப்போ எதை பேஸ் பண்ணினா அந்த போஸ்டல் ஓட்ஸ் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது இன்க்ரீஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 500 அந்த போஸ்டல் ஓட்ஸ் தான் ஒரு டேபிளுக்கு அப்படிங்கிற கணக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு தொகுதியில் 3000 போஸ்டல் ஓட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ 6 டேபிள்ஸ் அதில் இருக்கணும். எக்ஸ்க்ளூசிவாக அந்த அளவுக்கு ஏஜென்ட்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அங்கே ரூலிங் பார்ட்டியோட லீடர் அதை சொல்லியிருக்காரு. இந்த ட்ரைனிங் செஷன் என்னென்னா ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி பாரதி அப்புறம் அவங்க இன்னொன்று இளங்கோ அவங்க 2 பேர் தலைமையிலையும் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 key இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஏஜென்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜென்ட்ஸுக்கிட்ட சீரியல் நம்பர்ஸ் ஆன் இவிஎம் மிஷினையும் அதை மேட்ச் பண்ணுங்கள், அந்த ஸ்லிப்பில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கலாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டெக்ரிட்டி இருக்கா அந்த க்ரீன் பேப்பர் சீல் உள்ள இவிஎம்ஸில் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. க்ரீன் பேப்பர் இன்டாக்ட் அதாவது சேதமடையாமல் இருக்கணும். சப்போஸ் ஏதாவது அதில் டேமேஜாக இருந்தது அப்படின்னா அதில் ஓட்ஸ் அதில் சிதைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பாரதி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட்ஸ் இதையும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்காங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஓட் கவுண்ட்டை இந்த 17C அப்படிங்கிற ஃபார்மோட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு அந்த ஈச் பூத்தில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இந்த இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறது எஃபர்ட் க்ளோஸ் மானிட்டர் பண்ணுறது அந்த கவுண்டிங் ப்ராசஸ்ஸை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது இனிமே நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஃபஸ்ட்டு இப்போ லீடிங்கில் இருக்கிறது டிவிகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்த்தா தான் தெரியும். இனி போக போக இனி ஓட்டு எப்படி ஏறுமா இறங்குமா மற்ற இதில் தொகுதிகளில் மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்குது, யாருன்னு சிஎம் உடைய அந்த க்ரௌன் யாருக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இனி கொஞ்ச நேரத்தில் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம வெயிட் பண்ணுவோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.